அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே இந்தியா தன்னுடைய சுதந்திரத்திற்காக போராடிய காலத்தில் இங்கே ஒரு விதமான எழுச்சி சற்றேறக்குறைய எல்லா துறைகளிலும் ஏற்பட்டது என்றே கூறலாம். அதிலே ஒன்றுதான் இந்தியாவின் தனித்துவம் வாய்ந்த தத்துவத்துறை. இங்கே பன்னெடுங்காலமாக வேத பண்பாட்டு காலத்திலிருந்து தொடங்கி தத்துவங்கள் குறித்த விசாரத்தை பல மொழிகளிலும் பல பிரதேசங்களிலும் அவ்வக்காலங்களிலே வாழ்ந்த ஞானியர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வேதத்தை அடிப்படையாக கொண்டு அதற்கு பொருள் காணும் வழக்கத்திலே மாற்றங்களை சொல்லி அதன் மூலம் பல்வேறு தத்துவ தரிசனங்கள் இங்கே விளைந்தன. அவற்றிலே எந்தெந்த உயிருக்கு என்ன தகுதியுடையதோ, எது அதால் கொள்ளத்தக்கதாயிருக்கிறதோ அதை நாடிச் சென்று அந்த தத்துவங்களை கற்றுத்தேர்ந்து அதன்படி ஒழுகக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு இந்திய தேசத்திலே இருந்து வந்தது. இங்கே வந்து சேர்ந்த பரங்கியர்கள் இங்கே இருந்த பல்வேறு வளங்களுக்குள்ளே தத்துவ வளத்தையும் பார்த்து அதிலேயும் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதனால் இங்கே பல்வேறு மொழிகளிலும் தத்துவ நூல்கள் மொழிபெயர்க்கவும் பட்டன. அதனால் இங்கே வேதாந்தம், சித்தாந்தம் ஆகிய துறைகளுக்குள்ளே பலதரப்பைச் சேர்ந்தவர்களும் ஒன்றிணைந்து அவற்றை குறித்து ஆய்வுகள் செய்வதும் அது குறித்து தங்கள் கருத்துக்களை வெளியிடுவதுமாயிருந்த காலம். இப்படிப்பட்ட காலச்சூழலில்தான் 1897ஆம் ஆண்டு தமிழகத்தின் சிவகங்கை சீமையிலே சிவகங்கை நகரத்திலே கவியோகி என்றும் மகரிஷி என்றும் எல்லோராலும் பிற்காலத்தில் கொண்டாடப்படும்படியான மிகுந்த பக்குவ நிலையோடு கூடியவரான சுத்தானந்த பாரதியார் பிறந்தார். சிறுவயது முதல் இவருடைய வளர்ச்சியை குறித்து வரலாற்று தரவுகள் நிறைய கிடைக்கின்றன. அவற்றையெல்லாம் கடந்து இவருடைய ஞானமெய்திய பகுதியை நாம் பார்த்தால் மிகுந்த ஆச்சரியத்திற்குரியதாய் இருக்க பார்க்கிறோம். தம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஞான தேடலிலேயே செலவிட்டார் என்று சொல்லலாம். இவருடைய வாழ்க்கை முழுவதையும் எழுத்து வேள்வியிலே தாம் கண்டடைந்த உண்மை நிலைகளையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் பணியிலே அதிகமாக செலவிட்டார். அதனால்தான் சற்றேறக்குறைய 250 நூல்கள் பல்வேறு மொழிகளிலே இவர் இயற்றியதாக நமக்கு கிடைக்கின்றன. அதிலே பெரும்பான்மை நூல்கள் தமிழிலும், அதைத் தொடர்ந்து ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு முதலிய மொழிகளிலெல்லாம் கூட இவருடைய நூல்கள் மக்களுக்கு இன்று வரையிலும் கூட இவர் கண்டடைந்த ஞான உண்மையை, ஞானத்தின் தெளிவை பறைசாற்றும் விதமாக அமைந்திருக்க பார்க்கிறோம். பன்மொழி புலமை கொண்டவராக விளங்கிய இவர் வடமொழி, மலையாளம், கன்னடம், உருது முதலிய மொழிகளில் கூட தங்கு தடையின்றி பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார். இத்தனை மொழிகளில் பேசக்கூடிய தனித்துவம் அடைந்திருந்தாலும் கூட இவர் தன்னுடைய வாழ்நாளில் சற்றேறக்குறைய 25 ஆண்டுகளை கடுமையான மௌனத்திலேயே கழித்தார். 1950கள் வாக்கிலே பாண்டிச்சேரிக்கு வந்து அரவிந்தருடைய ஆசிரமத்திலே தன்னை இணைத்து கொண்டார். அங்கே அரவிந்தர் மற்றும் மீரா அல்ஃபசா என்று இயற்பெயர் கொண்ட அரவிந்தர் அன்னை என்று அடியார்களாலே அழைக்கப்படும் அம்மையாரினுடைய நேரடி அருளுக்கே இவர் பாத்திரமாகியிருக்கிறார். இவர் எழுதிய நூல்களுக்குள்ளே பிரெஞ்சு மொழி நூல்களும் அடங்கும். பாண்டிச்சேரியில் அத்தனை ஆண்டுகள் இருந்ததாலே அந்த மொழியையும் இவர் கற்றுத் தேர்ந்திருக்கிறார். மொழிபெயர்ப்பும் தனி நூல்களாகவும் இவர் பிரெஞ்சு மொழியிலே இயற்றிய நூல்களை மீரா அல்ஃபாசா என்ற அந்த அம்மையாரே தாமே முழுவதும் படித்து திருத்திக் கொடுத்திருக்கிறார் என்ற சிறப்பும் அங்கே இருக்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் 1950 சங்கல்பம் செய்து கொண்டு தான் தொடங்கிய மௌன விரதத்தை 25 ஆண்டு காலம் 1975ஆம் ஆண்டு முடிய தானும் மிகவும் கடுமையான அந்த மௌன விரதத்தை அனுஷ்டித்தார். இந்த மௌனத்தின் மூலமாக நம்முடைய புலன்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழே வருவதை பார்க்க முடிகிறது. மௌனம் என்று சொன்னால் வாய்மூடி பேசாதிருத்தல் என்று நாம் பொருள் கொண்டிருக்கிறோம் அல்லவா? மௌனம் என்பது பேச்சுக்கு மட்டுமில்லை, கூடாதவற்றை பார்க்காது தவிர்ப்பதும், வேண்டாதவற்றை கேட்காது தவிர்ப்பதும், மனதிலே ஒவ்வொரு அளவிலும் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியும் மிகுந்த சிரமப்பட்டு ஆனால் பெரிய பலன்களை தரக்கூடியதாய் புலன்கள் எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய அளவிற்கு இந்த மௌன விரதம் கொண்டு சேர்க்கும். அதனால் பேசாதிருத்தல் மட்டும் மௌனம் இல்லை, ஒவ்வொரு அங்கமும் கட்டுப்பட்டிருத்தலும் ஒரு விதத்தில் மௌனம்தான். இப்படி புலன்களை 25 ஆண்டுகளில் கடும் தவத்தின் மூலமாக இவர் வென்றார். இதனால் இவருக்கு சாம யோகம் என்று சொல்லப்படும் யோக பள்ளிகளுக்குள்ளே தனித்துவம் வாய்ந்த ஒரு வகை யோகம் கைவரப் பெற்றதென்று கூறலாம்.
அந்த சாமயோகத்தை இவர் நாள்தோறும் பயின்று வந்தபடியாலே உலகிலே நடக்கக்கூடிய இடர்களெல்லாம் இவரை மிகுந்த மனவருத்தத்திற்காளாக்கி இந்த இடர்பாடுகளிலிருந்து ஒவ்வொரு உயிரும் விடுபட்டு முடிவற்ற இன்ப நிலையை அடைவது எவ்வாறு என்று சிந்திக்கத் தொடங்கினார். அந்த சாமயோகத்தின் வழியிலே இவர் அடைந்த நன்மைகளைத்தான் நூல்களாக வெளியிட்டும் அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய அந்த வழியை உபதேசம் செய்தும் வைத்திருக்கிறார். யோகாபியாசம் என்பது அரவிந்தர் தொடக்கமாக பல்வேறு ஆச்சாரியர்களாலே இந்திய தேசத்திற்கு வழங்கப்பட்ட கொடை. மிகுந்த கடினமான யோகாபியாசத்தை கற்றுத் தேர்ந்தவர்களாக இவர்கள் அது நம்மை வந்து அடையும் அளவில் அதை பயிற்றுவித்தும் இருக்கிறார்கள். அப்படி பயிற்றுவித்தவர்களுக்குள்ளே பயிற்சி பெற்றவர்களுக்குள்ளே கவியோகி சுத்தானந்த பாரதியார் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறார். இவர் திருக்குறளை பாடலாகவும் பொருள்படியிலும் 2 நிலையிலும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த சிறப்புடையவர். திருக்குறளின் பொருளை பல பேரும் ஆங்கில மொழியிலே எழுதி வெளியிட்டிருந்தாலும் பாடலையும் அந்த பாவகையிலே மாற்றம் ஏற்படாதபடிக்கு 2 அடிகளாகவே வைத்து ஆங்கிலத்தில் எழுதிய சிறப்பு முதல் முன்னம் இவரையே சேரும். இன்னும் ஆங்கிலத்திலே பிரபலமாக இருந்த பல கதாசிரியர்களுடைய நாவல்களையும் இவர் தமிழிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். எழுத்துப் பணியை பெரும் பணியாக தாம் கொண்டு நூல்களின் மூலமாகத்தான் மக்களை, எல்லா தரப்பு மக்களையும் நாம் சென்றடைய முடியும் என்பதை உணர்ந்தவராக அதை வலியுறுத்தி வந்திருக்கிறார். அந்த அளவில் இவர் 250ற்கும் மேற்பட்டதாக வெளியிட்டிருக்கும் நூல்கள் இன்று வரையில் வாசிப்பவர்கள் மனதை கவரக்கூடிய தன்மையோடு இருக்க பார்க்கிறோம். 1984ஆம் ஆண்டு வாக்கிலே தமிழக அரசின் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் மூலமாக இவருடைய நூலுக்கு மிக உயரிய பரிசான மாமன்னர் ராஜராஜர் பேரிலே வழங்கப்படும் பரிசு அறிவிக்கப்பட்டது. அதன் மூலமாக இவர் முனைவர் பட்டத்தையும், எழுத்துத்துறையிலே மொழித்துறையிலே முனைவர் பட்டத்தையும் பெற்றிருந்தார். காவி உடையிலே ருத்ராட்ச மாலை தரித்து நெற்றி நிறைய திருநீரோடே எப்போதும் காட்சி தரும் இவர் சிவபக்தியை எல்லா தரப்பு மக்களுக்கும் சென்று சேரும்படியாக அற்புதமான கீர்த்தனைகளின் மூலமாக பரப்பி வந்தார் என்பதையும் இங்கே நாம் குறிப்பிட வேண்டும். இசையிலும் நல்ல வல்லவராக திகழ்ந்த இவர் தம்முடைய எளிமையான பாடல்களின் மூலமாக, எளிமை என்று சொன்னால் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கும் சொற்கள் மிகவும் எளிமையானவை, ஆனால் சொல்ல வந்த பொருளோ மிகவும் ஆழமானது. கேட்பவர்கள் மனதை உருக்கும்படியான எழுத்துக்களால் பாக்கள் புனைந்து அவற்றை பிரபலமாக அன்று அறியப்பட்ட இசைவாணர்கள் கொண்டு பாடியும் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கேட்ட மாத்திரத்தில் நம்முடைய மனதை கொள்ளை கொள்ளும் அளவில் இருக்கக்கூடிய எளிய தமிழிலே நிறைந்த பொருளுடைய அந்த கீர்த்தனங்கள் எல்லாம் கவியோகி சுத்தானந்த பாரதியார் கீர்த்தனைகள் என்று தொகுப்பு நூலாகவும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்திய தேசியத்தின் பேரிலே அதிக நாட்டமுடையவராக இருந்த இவர் வளர்ந்த சிறிய வயது பருவமெல்லாம் சுதந்திரப் போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே இவர் கழித்தபடியால் பாரத நாடு சுதந்திரம் அடைவதின் மூலமாக அதன் தரப்பு மக்கள், எல்லா மக்களும் ஆன்ம நிலையிலே சுதந்திரம் அடைவதை குறித்து நிறைய சிந்தித்திருக்கிறார். பாரத தேவியை தம்முடைய அன்னையாக பாவித்தும் அவளினுடைய தனித்துவங்கள், அவளுடைய வளம், செழிப்பு இவைகளெல்லாம் மக்களுக்கு சென்று சேரும்படியாகவும் இங்கே நிலவிய தத்துவ பாரம்பரியம் அந்தந்த அளவில் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டிருந்தார். ஒருங்கிணைந்த இந்தியா மக்களினுடைய வளத்தை, ஆன்ம வளத்தையும் பலப்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது என்று நம்பினார். அதனால்தான் மக்களிடையே சுதந்திர போராட்டத்தை குறித்து விழிப்புணர்ச்சியை பல தலைவர்களும் வித்திட்டு வந்தபோது இவருடைய சொற்களிலே ஆன்ம சுதந்திரம் குறித்த தாக்கம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆன்ம சுதந்திரத்தின் மூலமாக நாம் ஒரு உயரிய நிலையை, முடிவற்ற இன்ப நிலையை இங்கே வாழும் காலத்திலேயே அடையலாம் என்ற பண்டைய கோட்பாடு இவரை ஈர்த்திருக்க வேண்டும். அதனால்தான் மக்கள் ஒன்று கூடும் போது, அவர்களினுடைய ஆன்மீக வேட்கை தூண்டப்படும் போது அதன் மூலமாக அவர்கள் தெளிவடைந்து இறைவனை சென்றடைவதற்கான வழியை குறித்து சிந்திப்பார்கள் என்று எண்ணினார். நம்முடைய பக்குவத்திற்கு, உயிர் வர்க்கங்கள் ஆன்ம பக்குவத்திற்கு இறைபக்தியிலே ஈடுபடுவதும் அந்த பக்தியினுடைய ஒரு அங்கமாக மௌனத்தோடு கூடிய யோகாபியாசத்தின் மூலமாகவும் புலன்களை வென்று அதன் மூலமாக நம்முடைய எண்ண ஓட்டங்களை சீர் செய்து அவற்றை நிலைநிறுத்தி ஒருமுகப்படுத்தி இறைவனை சென்று அடைந்து முக்தி இன்பத்திலே அந்த உயிர் கழிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால்தான் இவர் யோகாபியாசத்தை தானும் செய்து அதன் மூலமாக அடையக்கூடிய பலன்களையும் எல்லோருக்கும் உபதேசம் செய்து வந்தார். சென்னையிலே அடையார் பகுதியில் பலகாலம் வசித்து வந்த இவர் கடைசி வரையிலும்
தனக்கென்று ஒரு ஆசிரமத்தையோ தனக்கென்று ஒரு நிறுவனத்தையோ தோற்றுவித்துக் கொள்ளாது. இவர் பிறந்த சிவகங்கையை அடுத்திருக்கும் சோழபுரம் பகுதியிலேயே பாரத தேசிய வித்யாலயம் என்ற பெயரிலே இவர் பெயர் பொலியும்படியாய் ஒரு வித்யாலயத்தை, பள்ளியை தோற்றுவித்தார். பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு உலக பாடங்களெல்லாம் கற்பிப்பதோடு கூட பக்குவத்திற்கு, ஆன்ம பக்குவத்திற்கு தகுதியாக வேதாந்த விஷயங்களும், அதன் மூலமாக நமக்குள்ளுக்குள்ளே இயற்கையாகவே தத்துவ விசாரத்திற்கான ஒரு எண்ண ஓட்டத்தையும் தொடங்கி வைக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த உலகம் எதனால் படைக்கப்பட்டது, நாம் இந்த நிலைக்கு வருவதற்கு என்ன காரணமாக இருந்தது, பிறப்பின் மூலமாக நாம் அடையக்கூடிய சிறப்புகள் என்ன, இவற்றையெல்லாம் சிந்திக்கச் செய்யும் ஒரு சிறப்புதான் தத்துவ விசாரம். இந்த தத்துவத்தை விசாரிப்பதின் மூலமாகத்தான் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை பயனை அறிந்து அதற்கு தகுதியாக தன்னுடைய எண்ண ஓட்டங்களை நிறுத்தி கொண்டு வாழ்க்கை பாதையையே அமைத்து வைத்துக் கொள்ள முடியும். இதை பள்ளிப்பருவத்திலிருந்தே போதித்தால்தான் அது வளர வளர அந்த உயிரை பக்குவப்படுத்தி கொண்டு வரும் என்று கணக்கில் கொள்ளலாம். அந்த அளவிலே 1990ஆம் ஆண்டு வரையிலும் தான் வாழ்ந்த காலம் முழுவதிலும் மக்களிடையே எளிமையான மொழியிலும் பல்வேறு மொழிகளிலும் ஆழ்ந்த தத்துவ கருத்துக்களை, ஆன்மீக விஷயங்களை தம்முடைய நூல்களின் மூலமாக பரப்பி வந்தும் வாழ்ந்த காலம் முழுவதையும் ஒரு கவியோகியாக யோகாபியாசத்திலே நின்று காஷாயம் தரித்தே வாழ்ந்து கழித்தவருமான கவியோகி மகரிஷி சுத்தானந்த பாரதியார் பற்றிய செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.